வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பிரதோஷம் நாள் இல்லையா, இன்றைக்கி புதன்கிழமையில் வந்திருக்கு பிரதோஷ தினம். இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு கண்டிப்பாக போக வேணுங்க. மாலை நேரத்தில் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நம் சிவனை வழிபட வேண்டும். சிவனையும் நந்தி தேவரையும் நம்ம ஒரு சேராக வழிபட வேண்டுங்க. நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம அனைவரும் கூட்டு பிரார்த்தனையாகவோ அல்லது தனிப்பட்ட முறையாகவோ நம்ம பாடலை பாடலாம்ங்க. இன்றைக்கி நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடலை தான் நம்ம பாட போகிறோம். நந்தி தேவர் பாடலை நாம் எல்லாரும் கற்றுக்கலாம். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, மிகவும் முக்கியமான நாள், மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள், சிவபெருமானுக்கே உரிய நாள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா நல்லா துடைச்சிட்டு சந்தனா குங்குமம் இட்டுட்டு விளக்கை ஏற்றி வைக்கணுங்க. விளக்கை ஏற்றிட்டு கோலம் அழகாக அரிசி மாவில் கோலம் போடலாம். பூஜை ரூமில் கோலம் போட்டுட்டு நம்ம நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடலை நம்ம வீட்டில் பாடலாம். பாடலை பாடி நம்ம வேண்டுதல்களை வைக்கலாம். மேலும் கோவில்லையும் கூட்டு பிரார்த்தனையாக, அதாவது 10 பேர் இல்லைனா 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இந்த பாடலை பாடி சிவபெருமானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம். அதற்கு பலன் ஏராளம்ங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பாடலை பாடி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பாடுகிறோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நமக்கு வேண்டுதல்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். தனிப்பட்ட முறையாகவும் வீட்டிலேயே நம்ம இந்த பாடலை பாடினாலும் நம் வேண்டுதல்களை வைத்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது நம்ம பாடிகிட்டே இருந்தால் தாங்க நமக்கு ராகமும் வரும். இந்த வேர்டிங்ஸ்லாம் நம்ம மனசில் அப்படியே பதியும். மற்றும் நம்மை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் இந்த பாடலை பாடும் இடத்தில் ஏன்னா தெய்வீக பாடல் இல்லையா, தெய்வ பாடலை மற்றும் மந்திரத்தை உச்சரிக்க நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடம் முழுவதும் தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடமாக மாறும். மற்றும் நம் வீட்டில் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் மற்றும் நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும். அதனால் எப்போவுமே இறைவனுடைய பாடல்களை நம்ம வீட்டில் பாடுவது அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வரணுங்க. மற்றும் மந்திரத்தையும் சரி ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லிகிட்டே வரணுங்க. இன்னைக்கு நம்ம நந்தி பகவானுடைய பாடல் பாட போகிறோம். அதாவது நலம் சேர்க்கும் நந்தி, நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல். அதாவது பிரதோஷ புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனோடையே சேர்ந்து கூட பாடினா இந்த பாடல் தானாகவே நம்ம எல்லாருமே பாடுவோம். எல்லாருமே இந்த பாடலை கற்றுண்டு நம்ம சிவபெருமானை அருளை நம் அனைவரும் பெறுவோம். சரி வாங்க நம்ம இந்த பாடலுக்குள்ளே போகலாம். சகல ஐஸ்வர்யம் தரும் மகா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ புக்கு இருக்குங்க. என்கிட்ட இந்த மாதிரி புக்கு இருக்குது. உங்ககிட்ட என்ன புக்கு இருந்தாலும் அந்த புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பிரதோஷ புக்கில் கண்டிப்பாக நந்தி தேவர் பாடல் இருக்குங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர், இந்த பாடலாம் நம்ம இன்றைக்கி கற்றுண்டு பாட போகிறோம். பாடலாம் வாங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. சரி பாடலை பாடலாம் வாங்க. நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர், சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, கைலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி. திரும்பவும் பாடணும் 2 முறை. சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி,
கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, கைலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி, மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி. திரும்பவும் பாடணும். செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி, மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி, அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி, அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி, வரும் காலம் நலமாக வைக்கும் நந்தி, வணங்குகிறோம் எமைக்காக வருக நந்தி, அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி, அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி, வரும் காலம் நலமாக வைக்கும் நந்தி, வணங்குகிறோம் எமைக்காக வருக நந்தி. பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி, பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி, வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி, வறுமையினை எந்நாளும் அகற்றும் நந்தி, பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி, பேரருளை மாந்தர்க்கு வழங்கும் நந்தி, வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி, வறுமையினை எந்நாளும் அகற்றும் நந்தி, கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி, கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திரு புன்கூரிலே சாய்ந்த நந்தி, செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திரு புன்கூரிலே சாய்ந்த நந்தி, செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே நந்த நந்தி, புகழ்விக்க எம் இல்லம் வருக நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழுக்கு விக்க எம் இல்லம் வருக நந்தி, புகழ்வுக்கு விக்க எம் இல்லம் வருக நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழுக்கு விக்க எம் இல்லம் வருக நந்தி. இப்போ நம்ம ஃபுல்லாகவே முழுமையாக பாடுறோம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே முழுமையாக ஸ்பீடாக பாட போகிறோம். நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர், சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, கைலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி, மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி,
அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி, அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி, வரும் காலம் நலமாக வைக்கும் நந்தி, வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி, பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி, பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி, வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி, வறுமையினை எந்நாளும் அகற்றும் நந்தி, கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினை தான் மாற்றிட விளையும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திரு புன்கூரிலே சாய்ந்த நந்தி, செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழ்விக்க எம் இல்லம் வருக நந்தி, புகழ்விக்க எம் இல்லம் வந்த நந்தி. இந்த பாடலை எல்லாரும் கத்துட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பாடல் ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், எல்லாருமே பாடலாங்க. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாடலாம். எப்போவுமே பகவானுடைய பாடல்கள், பகவானுடைய நாமங்கள் எல்லாருமே பாடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. ராகமும் பாடல் வரிகளும் எல்லாருமே ஈஸியாக எளிமையான ராகம் தான் எல்லாருமே கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் பாடல் தான் இது. அதாவது சிவபெருமானை என்றைக்கும் சுமக்குகின்ற நந்தி பகவானே, சேவித்த பக்தர்களை எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பதற்கு வாங்க அப்படின்னு நம்ம போற்றி புகழ்ந்து நந்தி தேவரை நம்ம பாடுகிறோம். எங்களுடைய கவலைகளை எல்லாத்தையும் போக்குகின்ற நந்தி பகவானே, கைலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி, கைலையில் நடம் புரியும் கனிந்த நந்தி அப்படின்னு நம்ம பாடுகிறோம். மற்றும் நம்ம பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பகவானே, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கின்ற நந்தி பகவானே, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி அப்படின்னு நந்தி தேவரை நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகின்ற அற்புதமான பாடல் வரிகள் தான் இதுங்க. அதாவது கோவிலில் நம்மளே பார்த்துருப்போம், நிறைய பேர் நந்தி தேவருடைய காதில் ஒரு ரகசியத்தை சொல்வார்கள். அதாவது ரகசியம் அப்படின்னா அவர்கள் வேண்டுதல்கள், ஏதாவது வேண்டுதல்கள் அவர்கள் வேண்டியிருப்பார்கள். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு நந்தி பகவானுடைய இரு கொம்புகளுக்கிடையே காதில் அவர்கள் பேசுவார்கள். அது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் இப்போ நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, ரகசியத்தை நீங்கள் காத்து கொள்கின்ற நந்தி பகவானே, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கின்ற நந்தி பகவானே அப்படின்னு நம்ம இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதாவது நந்தி பகவான் காதில் நம்ம ஏதாவது ரகசியத்தை சொன்னால், நம்மளோட விருப்பங்கள் வேண்டுதல்கள் நம்ம வைத்தோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையுடன் நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறோங்க. அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா நம்பிக்கை தான் அதில் இருக்குது. அதனால் அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் நம்ம இன்னைக்கு பிரதோஷ நாள் நம்ம மறந்து விடக்கூடாது. அனைவரும் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும். நம்ம விளக்கு ஏற்றலாங்க, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், மற்றும் பிரசாதத்தை செய்து கொண்டு கோவிலுக்கும் போகலாம். மற்றும் அபிஷேக பொருட்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகலாங்க பகவானை தரிசனம் செய்வதற்கு. மற்றும் வில்வ இலை வாங்கிட்டு போகலாம். மிகவும் முக்கியமான பொருள், சிவபெருமானுக்கே உரிய, அதாவது வில்வ இலை, வில்வ மாலையும் போடலாம், வில்வ இலை அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போகலாம். மற்றும் நம்ம அருகம்புல் வாங்கி எடுத்துகிட்டு போகணுங்க. நந்தி பகவானுக்கு மாலையாக போடலாம். அருகம்புல் மிகவும் முக்கியம். மேலும் இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறதுனா, பிரதோஷ காலத்தில் பேசுகின்ற நந்தி பகவானே, மாந்தருக்கு பேர் அருளை வழங்குகின்ற நந்தி பகவானே, வரலாறு
படைத்து வரும் வல்லமையான நந்தி பகவானே, எங்களுடைய வறுமையை, துயரங்களை, துன்பங்களை அகற்றி எங்களுக்கு உம்முடைய அருளை பொழிவாயாக. நந்தி பகவானே, உன்னை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். இந்த பாடல் மூலமாக எங்களுடைய வரங்களை, எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக என்று நம்ம அந்த பாடல் வரிகள் மூலம் பாடி நந்தி பகவானை போற்றி புகழ்ந்து நம்முடைய வேண்டுதல்களை வைப்பதாக இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கிறதுங்க. நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர், இந்த அற்புதமான பாடலை எல்லாரும் கற்றுட்டு நம்ம இன்னைக்கு கோவிலில் பாட போகிறோம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம பாடுவோம், அனைவரும் பாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.